audit report page number 8.21 ஓகேவா. ஸோ இதில் என்ன பார்க்குறோம்னா வந்து other reporting responsibilities. If the auditor addresses other reporting responsibility in the auditor report on the financial statement that are in addition to auditor's responsibility under the SA, these other reporting responsibilities shall be addressed in a separate section in the auditor's report with the heading titled reporting on other legal and regulatory requirements. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து ஆடிட்டர் வந்து மேலே பார்த்துருக்கோம்ல, இப்போ கீ ஆடிட் மேட்டர்ஸ், அதர் மேட்டர் பேராகிராஃப், லைக் இந்த மாதிரி பார்த்தது எல்லாமே வந்து எஸ்ஏல கோயிங் கன்சர்ன் இது எல்லாமே வந்து எஸ்ஏல சொன்னது எல்லாமே நம்ம வந்து ஆடிட் ரிப்போர்ட்ல ரிப்போர்ட் பண்றோம். ஆனால் ஒருவேளை எஸ்ஏல சொன்னதை தாண்டி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து அந்த ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து இந்த ஹெட்டிங்ல ரிப்போர்ட் ஆன் அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற ஹெட்டிங் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஆடிட்டர் வந்து கொடுப்பாரு. ஆர் அதர்வைஸ் as appropriate to the content of the section, like இந்த ஹெட்டிங் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஹெட்டிங் அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. Unless these other reporting responsibility address the same topic as those presented under the reporting responsibility located by SA, in which case the reporting responsibility may be present in the same section as the related report elements located by the SA. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக வந்து நம்ம மேலே கொடுத்த நேமில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறோமா, ரிப்போர்ட் ஆன் அதர் லீகல் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா அதர் நேம்ஸ் அஸ் அப்ரோப்ரியேட் ரிலேட்டட் டு கண்டென்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டான். அது வந்து செகண்ட் லைனில் முடிஞ்சு. செகண்ட் என்ன சொல்கிறான்னா, அன்லெஸ் சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அன்லெஸ் தீஸ் அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அட்ரஸ் தி சேம் டாபிக் அஸ் தோஸ் presented under the reporting responsibility located by SA. ஒருவேளை நம்ம கொடுக்குற அந்த அதர் இன்ஃபர்மேஷன் எஸ்ஏல ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கல்ல அந்த டாபிக் கீழே கவர் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி என்னன்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அப்படி அந்த எஸ்ஏல சொல்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே தான் இந்த டாபிக் கவர் ஆகுது அப்படின்னா இன் விச் கேஸ் த அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி மே பி presented in the same section as the related report elements located by the SA. ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து புது கான்செப்டாக இருந்துச்சு, லைக் எஸ்ஏல சொல்லாத இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நேமில் அதர் ரிப்போர்ட் அதர் லீகல் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துறோம். ஆனால் எஸ்ஏலையும் வந்து சொல்லியிருக்கான், எக்ஸாம்பிளுக்கு கோயிங் கன்சர்ன் கீ ஆடிட் மேட்டர்ஸ் சொல்லி எஸ்ஏலே சொல்லியிருக்கான். ஒருவேளை நம்ம கொடுக்க போகிற அதர் இன்ஃபர்மேஷன் வந்து அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் எஸ்ஏல சொல்லல, பட்னா அந்த டாபிக் எதாவது கவர் ஆகுது அப்படின்னா அதே டாபிக்லேயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எலமெண்ட்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. If other reporting responsibilities are presented in the same section as the related report elements located by the SA, the auditor's report shall clearly differentiate the other reporting responsibility from the reporting that is located by the SA. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம அதே எஸ்ஐக்குள்ள இந்த நியூ பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி ஆட் பண்ணுறப்பயுமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தனியாக காட்டணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. If the auditor report contains a separate section that addresses the other reporting responsibility, the requirements stated above shall be included under a section with the heading report on the audit of financial statements, that is report on other legal regulatory requirements shall follow the report on the audit of financial statements. ஒருவேளை வந்து எஸ்ஐக்குள்ள இன்க்ளூட் பண்ணாமல் நம்ம தனியாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஹெட்டிங் போட்டு இன்க்ளூட் பண்ணி லைக் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து அதர் இன்ஃபர்மேஷனாக என்ன, மேலே பார்த்த எஸ்ஏல கவர் ஆகாது, லைக் எஸ்ஏல ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இந்த நேம்ல வந்து பண்ணுவோம். ஒருவேளை அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எஸ்ஏ சம்மந்தப்பட்டது, லைக் எஸ்ஏல கொடுத்த ஹெட்டிங் சம்மந்தப்பட்டது தான், பட் ஆனால் அதுக்குள்ள கொஞ்சம் வேற எலமெண்ட் எல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் எஸ்ஏலே போயிட்டு இதை வந்து தனியாக கிளியராக வந்து தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி காட்டுறோன்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிக்னேச்சர் ஆஃப் தி ஆடிட்டர். த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஷால் பி சைன்டு. The report is signed by the auditor in his personal name. ஜென்ரலாக வந்து ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்து அவர் தான் சைன் பண்ணுவார், அவரோட பர்சனல் நேம்ல சைன் பண்ணுறாங்க. வேர் த firm is appointed as the auditor, நல்லா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை firm வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா the report is signed in the personal name of the auditor and in the name of the audit firm. ஒருவேளை ஒரு firm வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சனலான ஆடிட்டர் இருப்பார்ல அவரும் சைன் பண்ணுவார், சேம் டைம் வந்து அந்த நேம் ஆஃப் தி ஃபர்ம்லையும் வந்து சைன் பண்ணுவாங்க. The partner or proprietor signing the audit report also need to mention the membership number assigned by the Institute of Chartered Accountants of India,
They also include the registration number of the firm wherever applicable as allotted by the ICI in the audit report signed by them. அந்த பார்ட்டை சைன் பண்றாங்களா, அவங்க சைன் பண்றப்ப அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப் நம்பர் வந்து ஐசிஐல இருந்து அலாட் பண்ணிப்பாங்க. இப்படி உங்களுக்கு SRO நம்பர் இருக்குல்ல, அது வந்து ஸ்டூடெண்ட் நம்பர். நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் நம்பர் சொல்லிட்டு வேற நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வந்து எல்லா பக்கமும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சைன் பண்றப்ப அந்த மெம்பர்ஷிப் நம்பர் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஃபர்முக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரும் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் சைன் பண்றப்ப அட்டாச் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சிக்னேச்சர் என்ன சொல்றாங்க? The auditor's report shall name specific location which is ordinarily the city where the audit report is signed. ஜெனரலா எந்த சிட்டில சைன் பண்றாரோ அந்த சிட்டி தான் வந்து பிளேஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் டேட் ஆஃப் தி ஆடிட் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, the audit report shall be dated, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, audit report shall be dated no earlier than the date on which auditor has obtained sufficient appropriate audit evidence on which to the base the auditor opinion on the financial statement including evidence. That all the statements that comprise the financial statement including the written notes have been prepared and those with the recognized authority have asserted that they have taken responsibility for those financial statements. The data auditor report informs the user of the auditor report that the auditor has considered the effect of the events and transactions of which the auditor became aware of the occurred up to the date. The auditor responsible for the events and transactions after the date of the auditor report is addressed in SA 560. ஜென்ரலாக வந்து ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட்டை சைன் பண்ணுறாருல, அந்த ரிப்போர்ட் சைன் டேட் வந்து எந்த டேட்டா இருக்குன்னு பார்த்தோம்னா, அவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சதுக்கப்புறம் பண்ண டேட்டா இருக்கும். ஒரு வேளை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு 15th அன்னைக்கு கொடுக்குறாங்க, 15th ஜூலை அன்னைக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ண டேட் வந்து டிஃபால்ட்டாக 15th ஜூலைக்கு அப்புறம் தான் இருக்க முடியும், முன்னாடி இருக்க முடியாது. அவருக்கு தேவையான எல்லா சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்லாம் கேதர் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட் இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடியே டேட் போட்டு கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து SA 560 ஒரு கான்செப்ட் இருக்கு, தெரியுமா? SA 560 கோயிங் கன்சர்ன்லாம் கிடையாது. அது இல்லை 560 சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன தெரியுமா? ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் ஆடிட்டர் ரிப்போர்ட்டுக்கும் இடையில நடக்கிற ஈவெண்ட்ஸ். ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுத்த டேட்டுக்கும், அதாவது ஃபினான்ஷியல் டேட்டுக்கும், அதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார்ல ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவார். அந்த 2 டேட்டுக்கும் நடுவில் ஏதாச்சும் ஈவெண்ட் நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட் வந்து சச் இம்பார்ட்டன்ஸ் ஈவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதை பற்றின ஃபேக்ட்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் டேட் அப்பயே நம்மகிட்ட தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அது எல்லாமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸ் தான் சப்சிக் ஈவெண்ட் சொல்லுவோம். அது வந்து SA 560 வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து இந்த இடத்துல வந்து அந்த டேட்டு இந்த இடத்துல மேட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் லைக் ஜென்ரலாக வந்து வர டாபிக். அதுக்கப்புறம் யூடின் கொடுத்துருக்காங்க. யூடின் என்ன சொல்கிறாங்க? இட் வாஸ் நோட்டீஸ் தட் financial documents certificate attested by a third person misrepresenting themselves as CA member were misleading the authorities and stakeholders. Like CAவே இல்லை, ஆனால் தேர்ட் பர்சன் வந்து அவங்களோட சைனை யூஸ் பண்ணி அவங்கள வந்து CA மெம்பராக வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு வந்து ஒரு விதமான பாதிப்பு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ICA also received number of complaints of signature of CA being forged by non-CA. ICAக்கு வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, லைக் CA ஓட சிக்னேச்சரை non-CA பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. To curb the malpractices, the Professional Development Committee of ICA implemented in a phased manner innovative concept of UDIN, that is a unique document identification number. All certificates are made mandatory with effect from 1st February 2019 as per the council decision taken at its 379th meeting held on 17th. இதெல்லாம் தேவையில்ல. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, chartered accountants having full-time certificate of practice can register on UDIN portal and generate UDIN by registering the certificate attested or certified by them. According auditors looking to mention the UDIN with respect to each audit report being signed by him along with his membership number while signing an audit report. The same is shown in the below illustration. So ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து non-CA வந்து CA சிக்னேச்சர் யூஸ் பண்ணி ஃப்ராட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2019 வந்து இந்த மாதிரி வந்து யூடின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ வந்து எல்லா CAவும் போயிட்டு அவங்க மெம்பர்ஷிப் நம்பர் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுற CA அவங்க வந்து CA 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் போகிறவங்க. எம்ப்ளாய்மெண்ட் போகிறவங்களால பண்ண முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால தான் பண்ண முடியும். அவங்களோட சர்டிஃபிகேட் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க யூடி ஜென்ரேட் பண்ணலாம். அந்த யூடி ஜென்ரேட் பண்ணுறப்ப எந்த டாக்குமெண்ட்டுக்காக பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து மென்ஷன் பண்ணி தான் கொடுப்போம், எந்த டேட்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் வந்து அந்த ஃபார்மில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறப்ப அது வந்து நம்ம CA தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வெளியே வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அப்ரூவ்டு. இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலுமே நீங்கள் தானே அட்டாச் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தானே ஓடிபி கொடுத்துருப்பீங்க, நீங்கள் தான் சைன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து லைக் அந்த மால் ப்ராக்டிஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூடின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது லைக் இப்போ ஜென்ரலாக மேண்டேட்டரி எல்லா பக்கம் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் இல்லாமல் இருந்தனால தான் ஃப்ராட் நடந்துருச்சு. இப்போலாம் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா
இல்லஸ்ட்ரேஷன் 17 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வந்து அப்படி ஆன்சர் வாங்கலாம். என்ன கொடுத்துருக்கான், மிஸ் டிவி அண்ட் அசோசியேட்னு சொல்லிட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டான். ஃபேமோட நேமு, அதுக்கு என்ன சொல்கிறான், ஃபேமோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அந்த இடத்துல வந்து கோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சைனு, அவர் சைன் பண்ணதுக்கப்புறம் வந்து அவரோட நேமு, அவர் டெசிக்னேஷன், மெம்பர்ஷிப் நம்பர், கீழே வந்து யூடின்னு சொல்லிட்டான். லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா வந்து டேட்டு, பிளேஸ்ன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஜென்ரலாக வந்து இப்படி தான் வந்து லைக் எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து கீழே இருக்கும். அதே மாதிரி ஆடிட் ரிப்போர்ட் இதே மாதிரி தான் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ப்ரிஸ்கிரைப்டு பை லா ஆர் ரெகுலேஷன். ஓகே, இங்கே பாருங்க, இந்த ஆடிட் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்கலாம். கீழே வந்தீங்கன்னா டைட்டில், அட்ரஸ், ஒப்பீனியன் செக்ஷனு, அகைன் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த அவங்களோட கோட் ஆஃப் எத்திக்ஸு, அகைன் 570 கோயிங் கன்செப்ட் பற்றி சொல்லியிருக்கான். அப்போ ஒப்பீனியன் 570 ஒப்பீனியன் பற்றி சொல்லியிருக்காங்க. 701 கீ ஆடிட் மேட்டர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாமே மேலே பார்த்துக்கோங்கள, அதை அப்படியே ஒரு சமரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 8 வந்து லைக் ஒன் ஆஃப் தி இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 8 இதெல்லாமே மேலே பார்த்தது தான், எல்லாமே மேலே பார்த்தது மட்டும் தான். ஜஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த டாடா கம்பெனியோட ரிப்போர்ட் இது பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கொடுத்துருக்கான், இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லி டைட்டில் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இருக்குல்ல டைட்டிலா, செகண்ட்ல இருக்குது என்ன, டு தி மெம்பர்ஸ், அட்ரஸ், தேர்ட் என்ன, ஒப்பீனியன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பேசிஸ் ஒப்பீனியன் வந்து 4th பாயிண்ட் பார்த்தோம். கீ ஆடிட் மேட்டர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து கோயிங் கன்சர்ன் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதர் மேட்டர், ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதை அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து லைக் என் பண்ணியிருக்காங்க. சைனு, டேட்டு இந்த மாதிரி கொடுத்து யூனியன் நம்பர்லாம் கொடுத்து என் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். லைக் இதுதான் வந்து ஜென்ரலாக ஆடிட் ரிப்போர்ட்டோட பேசிக் கான்செப்ட்ஸ். இதுக்குள்ளே வந்து நம்ம பார்ப்போம் இன்னும் மாடிஃபிகேஷன் ஓப்பன்னா என்ன, அதுக்குள்ளே வர ஃபார்மெட்லாம் என்ன, இன்னும் அந்த அதர் மேட்டர் பேராகிராஃப்குள்ளே என்னென்ன இன்க்ளூட் பண்ணுவோம், இன்னும் அடிஷ்னலாக வேறு என்னென்ன பேராகிராஃபாக உள்ள இன்க்ளூட் பண்ணுவோன்ற மாதிரிலாம் கண்டென்ட் வந்து இன்னும் ஒரு 50 பேஜஸ் கிட்ட இருக்கு. பட் ஆனால் ஜென்ரலாக இதான் ஆடிட் ரிப்போர்ட்டோட கான்செப்ட். நீங்கள் எந்த ஆடிட் ரிப்போர்ட் பார்த்தாலும் இதுதான் உள்ளே இருக்கும். ஈஸியாக வந்து லைக் இதுக்கப்புறம் என்னைக்காச்சும் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் அப்படின்றது புரியும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா புரியும். இது இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கல்ல, லைக் பாஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இதுதான் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ லைக் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மாடிஃபிகேஷன் டு தி ஒப்பீனியன் இன் தி இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். இது வந்து அடுத்த கிளாஸ்.